மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் கூட இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் மாசி மகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி துன்பங்களிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய மாசி மகம் இந்த வருஷம் எப்பொழுது வருகிறது, இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன, இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், மாசி மகத்தன்று நம்ம எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, தீராத கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாக சொல்லக்கூடியது மாசி மகமாகுங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் மாசி மகமானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா கோவில்களில் மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளிலுமே பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடுவதும் பண்டிகையாக மாசி மகமானது சொல்லப்படுதுங்க. அதே போல் நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் என அனைத்து நீர்நிலைகளிலுமே தெய்வீக சக்தியான அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாகவும் இந்த மாசி மக நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி உற்சவமானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. நீர்நிலைகளில் தெய்வீக தன்மை அதிகமாக இருப்பதனால தெய்வங்களே தங்களுடைய ஆற்றலை புதுப்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மகம் விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக மரபுகளின்படி மாசி மகம் நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த மாசி மகம் நாளானது சொல்லப்படுது. இதனால் இந்த நாளில் புதிய விஷயங்களை தொடங்குதல், தர்ம காரியங்களை செய்வது, விழா எடுத்து கொண்டாடுவது என எதை செஞ்சாலுமே அது தெய்வீக அருளால் பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. மேலுமே மாசி மக நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. ஊர்வலமாக சாமி சிலைகளானது எடுத்துட்டு வரப்பட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரியானது நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துடன் இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. மேலுமே தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடக்கூடிய நேரத்தில் நாமும் தீர்த்தவாரிகளில் புனித நீர் ஆடணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம், ஆரோக்கியம் போன்றவை பெருகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இதை பெருக்கத்திற்காக நாளாகவும் இந்த மாசி மக நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் புதிய தொழில்களை நம்ம தொடங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்றவற்றை செய்வது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. இந்த வருஷம் மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அன்றைய நாளில் காலை 8:17 மணிக்கு தொடங்கி மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 மணி வரை மகம் நட்சத்திரமானது இருக்குது. அதனால் மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது தொடங்குதுங்க. மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:52 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடையுது. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகமானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அப்படிங்கிறதுனால மார்ச் 2ஆம் தேதி மாசி மகமானது கொண்டாடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மாசி மக நாளில் தெய்வங்களுடைய அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான நாளாகும். அதனால தான் குடும்பத்தினுடைய நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி தட்சிணன் மகளாக அவதரித்த அது மாசி மக நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமம், சரஸ்வதி தேவிக்கு வாசனை பூக்கள் போன்றவற்றை படைத்து வழிபட்டோம் அப்படின்னா
மகிழ்ச்சி, வெற்றி, நாணம் போன்றவை பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. மாசி மக நாளில் நீர்நிலைகளில் சென்று புனித நீராடுவதனால பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க, துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தெய்வங்கள் தீர்த்தவாரி காணக்கூடிய நேரத்தில் இங்கு புனித நீர் ஆடினோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மாசி மக நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளிலுமே சங்கமிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் மகாமகம் குளத்தில் நம்ம நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாசி மக நாளில் தான் அம்பாள் தாட்சாயினியாக அவதரித்த நாள் என்பதனால இந்த நாளில் நம்ம அம்பாளை வழிபட்டோம்னா சகல விதமான தோஷங்களும் விலகிவிடுங்க, நம்முடைய குடும்ப நலன் மற்றும் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் லலிதா சகஸ்ரநாமம் இல்லைன்னா அபிராமி அந்தாதி போன்றவற்றை நம்ம பாராயணம் செய்யலாங்க. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு நம்ம உணவு ஆடை போன்றவற்றை நம்ம தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகும். மாசி மக நாளில் விளக்கு பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பதனால நம்முடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம் என எந்த தெய்வத்தை வேணும்னாலும் அன்றைய நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே அக்னி வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த நாளில் சுத்தமான கங்கை நீரால் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அதே போல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு சந்தனம் பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவபெருமான் வருண பகவானின் சாபம் தீர்த்த நாள் என்பதனால இந்த மாசி மக நாளன்னைக்கு நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நீர்நிலைகளில் 3 முறை நம்ம மூழ்கி எழுவேணுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் உலகம் செழிக்க வேண்டிக் கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகும். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகள் இருக்குதுங்க. அதே போல் மாசி மாதம் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மாசியை கடலாடும் மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க, தீர்த்தம் ஆடும் மாதம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த மாசத்துல இறை வழிபாடு, தான தர்மங்கள், விரதங்கள் போன்றவை இருப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி, மாசி மகம் போன்ற உயர்ந்த விசேஷ நாட்களானது வருது. இது அனைத்துமே பாவங்களை போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாகுங்க. அதுலேயும் மாசி மகத்தன்னைக்கு வழிபாடு, தர்ப்பணம், தானம், விரதம் என எதை செய்தாலுமே அதனுடைய பலனானது பல மடங்காக பெருகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மாசி மக நாடில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விசேஷத்திற்கும் என்னென்ன மகிமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய புனித நாளே மாசி மகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நாளில் பாவ நிவர்த்தி, பித்ரு கடன் நிவர்த்தி, தீர்த்த ஸ்நானம் போன்றவற்றை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கும்பகோணம் நகரில் கும்பேஸ்வரர் ஆலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக குளத்தில் நீராடுவதும் இந்த நாளில் முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுது. வருஷத்திற்கு ஒரு முறை வருவதை மாசி மகம் அப்படின்னு சொல்வதை போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை மகம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த நாளில் இந்த குளத்தில் நம்ம நீராடணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய நதிகளிலுமே நீராடிய புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. மாசி மகத்தன்னைக்கு அனைத்து நீர்நிலைகளிலுமே புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் பாவங்கள் போக்கிக்கொள்ள புனித நீராடுவது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம தேவரின் அருள்வாக்கின்படி 12 புனித தீர்த்தங்களின் தெய்வீக சக்திகள் மக குளத்தில் சங்கமிப்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த நாளில் மக குளத்தில் நீராடணும் அப்படின்னா அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடியதற்கு சமமான பலனானது நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களும் போக்கி புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. மாசி மக நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடுவதை பித்ரு மகா ஸ்நானம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாளில் எல்லா நீர்நிலைகளிலுமே அமிர்தத்தன்மை கலந்திருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே குளம், ஆறு, கடல் என எந்த தீர்த்தத்திலுமே நம்ம நீராடினோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் போக்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நமக்கு ஆரோக்கியம், நன்மைகள் போன்றவைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மாசி மக
மகத்தன்னைக்கு நீர்நிலைகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால 7 தலைமுறையினருடைய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்கள் அதிகரிப்பதாக புனிதமான நாளாகவும் இந்த மாசி மக நாளானது சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.